ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. நம்ம டெய்ல்வின் சீரீஸில் வந்து நிறைய கான்செப்ட் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம அட் லாஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் கான்செப்ட் வந்து நம்ம டெய்ல்வின் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் கான்செப்ட் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டெலிசியஸான கிளாஸஸ்லாம் இதில் தான் இருக்குது. என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் அப்படின்னா என்னென்னு கவர் பண்ண போகிறோம். ஸோ கண்டெய்னர்னா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பூட் ஸ்ட்ராப்பில் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதை டெய்ல்விண்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தான் கவர் பண்ண போகிறோம். கண்டெய்னரை தாண்டி அடுத்து என்ன கவர் பண்ண போகிறோம்னா, காலம்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட லேஅவுட்டை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் உள்ள பிளாக், அதாவது டிஸ்பிளே ஹிடன், டிஸ்பிளே பிளாக், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் ஃப்ளோட் யூஸ் பண்ணி இமேஜஸை நகர்த்துறது எப்படின்னு பார்க்க போகிறோம். தென் ஓவர்ஃப்ளோ கண்டென்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து பொசிஷன் பற்றி பார்க்க போகிறோம். தென் விசிபிலிட்டி, தென் இசட் இண்டெக்ஸ். ஸோ இந்த கான்செப்டில் எல்லாமே இந்த வீடியோவில் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்டிங் வித் கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேஜ் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம அவுட்புட் பேஜும் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிளாஸ் நேமில் கண்டெய்னர் அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு, கண்டெய்னர் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு பிஜி வந்து ஆக்வா கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஓகே, இப்போ நான் கண்டெய்னர் கொடுத்துட்டேன், ஆக்வா கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. ஏன் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து விட்த்து வந்து அசைன் பண்ணவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிவ்வை அப்படியே கட் பண்ணி இன்னொரு டிவ்வுக்குள்ளே வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த டிவ்வுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா விட்த்து கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ போய் பார்த்தனால எனக்கு ஒன்றுமே வந்துருக்காது, ஏன்னா இன்னும் நான் விட்த்து அசைன் பண்ணலை. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ஆப், ஒரு வெப்பேஜ் பண்ணுறோம்னா விட்த்து ஹைட் வந்து அசைன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஸோ என்ன பண்ணுறோம்னா, ஸ்க்ரீன் விட்த்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். ஹைட்டு மின் ஹைட் கொடுத்துருக்கோம். மின் ஹைட் வந்து என்ன கொடுக்கோம்னா ஸ்க்ரீன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ போய் நான் பார்க்கேன் என் பேஜ் ஆக்சுவலாக ரீலோட் ஆகுதா ஆகலைன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஓகே, கரெக்டாக தான் எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ நான் பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து கண்டென்ட் எதுவும் கொடுக்காதனால ஒரு வேளை ஷோ ஆகலை அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து என்ன கொடுப்போம்னா, கன்சோலில் ஏதாவது எரர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எரர். ஸோ இது எரர் இல்லை. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஸோ எந்த எரருமே இல்லை. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, இங்கே கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டெய்னர் ஓகே, இதுக்கு என்ன கொடுக்கோம்னா w மைனஸ் ஃபுல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ விட்த் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோ அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு எதுவும் வரல. ஸோ இது உள்ள நான் வந்து சம் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். h1 ஆட் பண்ணி வெல்கம் கோடர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டென்ட் உள்ள ஆட் பண்ண உடனே வந்திருக்கு. ஸோ நம்ம ஹைட்டு ஒரு வேளை அசைன் பண்ணியிருந்தோம்னா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹைட் மைனஸ் ஃபுல் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன்னா அப்பயும் வரல. ஓகே, இப்போ வந்து கண்டெய்னர் வந்துருச்சு. கண்டெய்னர் எங்கே வந்திருக்கு அப்படின்னா, இந்த கடைசியில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வரைக்கும் இருக்கிறது தாங்க நம்ம கண்டெய்னர். இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா? அது ஃபுல்லாக தாங்க நம்ம கண்டெய்னர், ஓகேவா? அது ஃபுல்லாக என்னன்னா நம்ம கண்டெய்னர். ஸோ ஓகே, இந்த வித்து ஃபுல்லாக நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ இந்த கண்டெய்னர், இந்த கண்டெய்னர் நம்ம பூட் ஸ்ட்ராப்பில் கண்டெய்னர் யூஸ் பண்ணால் என்ன இருக்கும்? சென்டரில் இருக்கும், சைடில் ரெண்டு சைட்லேயும் நமக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அப்படி எப்படி பண்ணுறதுனா, இப்போ நான் கண்டெய்னர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னா எம்எக்ஸ் ஆட்டோ யூஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு கண்டெய்னர் எங்கே வந்துடும்னா எனக்கு வந்து கண்டெய்னர் சென்டரில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் சென்டராக பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ எதுக்காக நம்ம கண்டெய்னர் இவ்வளோ ஒர்க் ஆகலாம்? நம்ம வந்து கண்டெய்னருக்குள்ளே அந்த டிவ்வுக்குள்ளே என்ன இல்லைன்னா கண்டென்ட் இல்லை. ஸோ கண்டென்ட் இல்லாத ஒரே காரணத்தில் மட்டும் தான் நமக்கு வந்து என்ன ஆகலாம், அது ஒர்க் ஆகலை. ஸோ கண்டெய்னர் இப்படி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒன் வே டு யூஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணோம்னா எம்எக்ஸ் ஆட்டோ யூஸ் பண்ணணும், எம்எக்ஸ் ஆட்டோ யூஸ் பண்ணணும். ஸோ கண்டெய்னர் யூஸ் பண்ணால் எம்எக்ஸ் ஆட்டோ யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா நமக்கு அது ஒர்க் ஆகும். இப்போ நான் கண்டெய்னரை கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா கொரி தெரியுதுங்க. என்ன தெரியுது? அந்த மீடியா கொரி வந்து அவங்க டிஃபால்ட்டாக அந்த கிளாஸ்க்கு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மீடியா கொரி எனக்கு தெரியுது, ஓகேவா? ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ அது வந்து ரெஸ்பான்சிவ் மேட்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்னா கண்டெய்னர் பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா காலம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப்ல ரோ காலம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே பார்க்க போறோம். நான் இங்கே டிவ் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து சைஸ் கொடுத்துருக்கேன். ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண போறேன். ஸோ கிளாஸ் நேம் என்ன கொடுக்கணும்னா சைஸ் 72 கொடுக்கேங்க. கொடுத்துட்டு பிஜி மைனஸ் ரெட் மைனஸ் ஒரு 600. ஓகே, ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவுக்கு ஹைட்டு ஃபுல்லாக கொடுத்து பார்ப்போமா? ஸோ இங்கே மினிமம் ஹைட்னு கொடுத்துருக்கனால அந்த இது ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோம்னா ஹைட் ஃபுல் கொடுக்க போகிறேன். ஹெச் மைனஸ் ஃபுல். ஹெச் ஃபுல் கொடுத்தோம்னா கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் எடுக்கணும். ஸோ ஓகே, எடுத்துச்சு. ஓகே, இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இதில் நான் பேடிங் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த வித்தியாசமாக நல்லா தெரியும். நம்ம கண்டென்ட் எங்கே இருக்குது, நம்ம அந்த பாக்ஸ் எங்கே, ஸோ பாக்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த என்னோட இந்த கண்டென்ட் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு காலமாக தான் இருக்கணும். ஸோ காலம் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டெய்னர் காலம் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னா காலம்ல வந்து 12 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 3XS 2XS ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸல் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த 12 வரைக்கும் யூஸ் பண்ணுறதே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் காலம் 1 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். காலம் 1. ஓகேவா? ஸோ இப்போ போய் நான் என்னோட பேஜை பார்க்குறேன். இங்கே வந்து இது ஒன்று மட்டும் இருக்குது. ஓகேவா? ஓகே, நான் வந்து சைஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறேன்னா சைஸே இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் காலம் 1ன்னு யூஸ் பண்ணியிருக்கனால மொத்தமே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு காலம்ல இது வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் நிறைய வைக்க போகிறேன். எவ்வளோ டப்பா வச்சுருக்கேன்னா ஒரு 4 டப்பா வச்சுருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதாவது என்னோட ஒரு காலமில் என்ன இருக்குன்னா ஒரு டப்பா தான் இருக்குது. என்னோட அடுத்த டப்பா எங்கே ஆட் ஆகிருக்குன்னா இன்னொரு காலமில் போய் ஆட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இது வந்து அதோட ஸ்லைஸ். ஸோ நம்ம வந்து மினிமம் ஹைட் கொடுத்துருவோம். ஸோ அதான் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நமக்கு ஹைட் இல்லாதனால தான் அப்படியே இருக்குது. ஸோ கீழே 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 வந்துருச்சு. ஓகேவா? ஒரே காலமாக இருக்கிறதுனால. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், காலம் 2 அப்படின்னு கொடுக்க போகிறோம். காலம் 2ன்னு கொடுக்கும்போது நமக்கு எப்படி மாறுதுன்னா 2 காலமாக மாறிட்டா என்னோட 4 பாக்ஸும் என்ன ஆயிடுச்சு, 2 காலமாக மாறிடுச்சு. உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தெரியனால வந்து என்ன கொடுத்துக்கிடுவோம்னா மார்ஜின் பாட்டம் என்ன கொடுக்கணும்னா ஒரு கேப் கொடுத்துக்கணும், ஒரு 4 கேப் கொடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கேப் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் இருக்குது, 2 காலமாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் இருக்கிறது ஒரு காலம், இந்த பாக்ஸ் இருக்கிறது ஒரு காலம். சரி, ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காலம்ஸை 3யாக மாற்ற போகிறேன். 3யாக மாற்றிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், 3 3 வந்துருச்சு. ஸோ இந்த ஹைட் வந்து எப்படி ஆட் ஆயிருக்குன்னா கண்டென்ட் ஹைட்டை வச்சு ஆட் ஆயிருக்கு. ஸோ அந்த 3 பாக்ஸ் அந்த விட்த் அந்த இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கறதுனால இப்படியா இருக்குது. ஸோ ஹைட்டு ஃபுல்லாக தான் கொடுத்துருக்கோம். இது நம்ம கண்டென்ட் அவ்வளோ இருக்கிறதுனால அப்படி ஆயிருக்கு. ஸோ 3 காலம். ஸோ 4 காலம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். 4 காலம்னா ஒரு பாக்ஸாக வந்துடும். ஓகே, 4 காலம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம காலம்ஸை வச்சு அழகாக நம்ம பேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது காலம்ஸ் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணிக்கோம்னா 2 கான்செப்ட் கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கண்டெய்னர், இன்னொன்று வந்து காலம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்பிளே பார்க்க போகிறோம். ஓகே, டிஸ்பிளே நன், டிஸ்பிளே பிளாக், இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதோட சேர்த்து நம்ம என்ன கான்செப்டையும் பார்த்துடலாம்னா விசிபிலிட்டி கான்செப்டையும் பார்த்துடலாம். விசிபிலிட்டி ஹிடன், விசிபிலிட்டி விசிபிள். ஸோ இந்த கான்செப்ட். ஓகே, டிஸ்பிளே நன் அதை எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு இந்த காலம்ஸை அப்படி இருக்கட்டும், காலம்ஸ் 4ல இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் இந்த 3வது பாக்ஸில் போயிட்டு டிஸ்பிளே நன்னு கொடுக்கணுங்க. இப்போ நான் டிஸ்பிளே நன் கொடுக்கணும் என்ன கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹிடன், HIDDEN, ஹிடன். ஹிடன் நான் யூஸ் பண்ணிட்டேன்னா ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கிடும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4. ஸோ நம்பர் 3 இருக்க பாக்ஸில் என்ன கொடுத்துருக்கேன்னா ஹிடன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எனக்கு அந்த பாக்ஸ் மட்டும் காணாமல் போயிடும். ஸோ நம்ம வந்து காலம்ஸ் எடுத்துருவோம். ஸோ நம்ம நார்மலாகவே இருக்கட்டும். நார்மலாக நம்ம வந்து என்ன வச்சோம்னா ஃப்ளெக்ஸில் வச்சுக்கிடுவோம். அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஓகேவா? ஃப்ளெக்ஸில் வச்சுட்டோம், கொஞ்சம் கேப் கொடுத்துக்குவோம். ஃப்ளெக்ஸ் பார்க்காட்டி
ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க. நம்ம ஃப்ளெக்ஸ் வந்து தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து மொத்தம் 4 பாக்ஸ். ஸோ 1 2 4 மட்டும் இருக்குது. நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 3க்கு வந்து டிஸ்பிளே நன் கொடுத்துருக்கேன். அது வந்து ஹிடன் கிளாஸ். ஸோ டிஸ்பிளே நன்னுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ஹிடன் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணணும். அப்போது விசிபிலிட்டி ஹிடன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கு என்ன சார் கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும், இன்விசிபிள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே 2ஆம் நம்பர்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, இன்விசிபிள் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இன்விசிபிள். ஸோ இன்விசிபிள் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பாக்ஸோட அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் அந்த பாக்ஸ் மட்டும் நமக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ டிஸ்பிளே நன்னுக்கும் விசிபிலிட்டி ஹிடனுக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளே நன் கொடுத்தோம்னா அந்த மொத்த பாக்ஸுமே காணாமல் போயிடும். அந்த இடத்துக்கான ஸ்பேஸையும் எடுக்காது. பட் விசிபிலிட்டி ஹிடன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த இது காணாமல் போகும். பட் அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ எந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன கன்வே பண்ண வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டிஸ்பிளே பிளாக் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஹிடன் எடுத்துட்டோம்னா பிளாக் ஆயிரும். ஸோ மற்றபடி நம்ம கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணும்போது பிளாக் கொடுக்கணும்னா வெறுமனே பிளாக் பிஎல்ஓசிகே அப்படின்னு கொடுத்தோம்னா அது என்ன ஆயிரும்னா ஷோ ஆயிரும். ஸோ 3 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த இன்விசிபிள் எடுத்துட்டு விசிபிள்னு கொடுத்தோம்னா அது வந்துடும். ஓகேவா? ஸோ 1 2 3 4. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். விசிபிலிட்டி எப்படி எடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக கவர் பண்ணிட்டு வரோம். நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் வச்சுக்கோங்க, எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த அடி நோட் பண்ணலை. ஸோ அதை என்ன பண்ணிடுவோமே, என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்தோடனையும் கண்டெய்னர்னால் என்னென்னு பார்த்தோம். கண்டெய்னர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம், காலம்ஸ், UILUMNS காலம்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், டிஸ்பிளே. டிஸ்பிளேயில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், நன். டிஸ்பிளே நன்னுக்கு என்னென்ன, டிஸ்பிளே நன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னா ஹிடன் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்து விசிபிலிட்டி ஹிடன். விசிபிலிட்டி ஹிடன்னா என்ன கிளாஸ் யூஸ் பண்ணணும், இன்விசிபிள். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளே பிளாக்னா பிளாக் பிஎல்ஓசிகேன்னு யூஸ் பண்ணணும். விசிபிலிட்டி வந்து விசிபிள்னா விசிபிள்னு யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் கான்செப்ட். என்ன பார்க்க போகிறோம், ஃப்ளோட் எல்லாருமே அந்த கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ளோட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஃப்ளோட் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நமக்கு வந்து ஒரு இமேஜ் தேவைப்படும், சம் கண்டென்ட் தேவைப்படும். ஸோ அந்த இதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் ஒரு இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். இமேஜ் எங்கே இருக்குது, நம்ம அசட்ஸ்குள்ளே இருக்குது. டாட் ஸ்லாஷ் சர்சி ஸ்லாஷ் அசட்ஸ் ஸ்லாஷ் tik.png அப்படின்றது அது எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்ப்போம். tik.png tik.png பார்த்தீங்களா, ஒரு டிக் மார்க் வந்துருக்கு நம்ம பேஜில். ஓகே, அடுத்து என்ன கொடுக்க போகிறோம்னா பேராகிராஃப் டேக்கில் லோரம் கொடுக்க போகிறோம். லோரம் ஒரு 400. ஓகேவா? இப்போ தாங்க நம்ம ஃப்ளோட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த இமேஜ் கொடுத்துட்டு அடுத்து நம்ம டெக்ஸ்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அடுத்தது அந்த இமேஜ் எண்ட் ஆன அப்புறம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணும்போது அந்த இமேஜையும் நம்ம வேர்டில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இமேஜையும் டெக்ஸ்ட்டையும் மாற்றிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம ஃப்ளோட் பண்ண போகுது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இமேஜுக்கு போய் கிளாஸ் நேம் எழுத போகிறோம். ஸோ கிளாஸ் நேம் ஃப்ளோட்டுக்கு எப்படிங்க எழுதணும்னா ஃப்ளோட்டு தான். ஃப்ளோட்டில் 4 வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ளோட் ஸ்டார்ட், ஃப்ளோட் எண்ட், ஃப்ளோட் ரைட், ஃப்ளோட் லெஃப்ட். ஸோ இந்த 4ல் ஸ்டார்ட்டும் லெஃப்ட்டும் ஒன்று தான் பண்ணும், எண்டும் ரைட்டும் ஸோ ஒரே வேலையை தான் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜ் இருக்கிற இடத்த விட்டுட்டு நம்ம மிச்ச ரைட் சைடு இருக்க ஸ்பேஸில் நம்ம கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம இமேஜ் வந்து எங்கே ஃப்ளோட் ஆயிருக்குன்னா ஸ்டார்ட்டில் ஃப்ளோட் ஆயிருக்கு. சரி ஓகே, இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா எண்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். எண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா என் இமேஜ் எங்கே போகுது, எண்டுக்கு போயிட்டு. ஓகேவா, இது எண்ட். ஸோ அடுத்து லெஃப்ட் கொடுப்போம். ஸோ லெஃப்ட்டும் ஸ்டார்ட்டும் ஒன்று தான் சொல்லியிருந்தோம். ஸோ சேம் திங்கை தான் பண்ணணும். ஓகே, சேம். இப்போ ரைட் கொடுத்தோம்னா இந்த பக்கம் வந்துடும். இவ்வளோதாங்க ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் கான்செப்ட் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர்ஃப்ளோ.
ஸோ ஓவர்ஃப்ளோ என்ன பண்ணோம்னா ஓவர்ஃப்ளோ ஒன்றுமே இல்லைங்க. ஓவர்ஃப்ளோ என்ன கொடுப்போம்? ஓவர்ஃப்ளோ ஹிடன்னு கொடுப்போம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஓவர்ஃப்ளோ எப்போங்க வரும்? நம்ம பேஜ் சைஸ் சின்னதாக இருக்கும் போதோ அப்போ தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்கேன்? இங்கே விட்த் வந்து இப்படி கொடுக்காம என்ன பண்ணலாம் ஓவர்ஃப்ளோ வைக்கிறதுக்கு? இமேஜ் வச்சு ஓவர்ஃப்ளோ வைக்கலாமா? சரிங்க. ஓவர்ஃப்ளோ வந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் கேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர்ஃப்ளோ எப்படி யூஸ் பண்ணணும்னா ஓவர்ஃப்ளோ அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா ஓவர்ஃப்ளோ எக்ஸ்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. வேரியபிள் ஓவர்ஃப்ளோ ஒய்லையும் இருக்குது. ஸோ அது எல்லாமே காமன். ஹிடன், கிளிப், விசிபிள், ஸ்க்ரால் இந்த கிளாஸ் நேம்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஓவர்ஃப்ளோ இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போ ஓவர்ஃப்ளோ வைப்போமா? இந்த இடத்துல நான் மினிமம் ஹைட்னு கொடுக்காம வெறுமனே ஹைட்டுன்னு கொடுத்துட்டேங்க. ஓகே, இந்த ஓவர்ஃப்ளோவை எடுத்துருவோம். என்ன கொடுத்துருக்கேன்? ஹைட்டு மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கண்டென்ட்டை போய் பார்க்கோம். கண்டென்ட் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன்னா சைஸை மாற்ற போகிறேன். ஃபாண்ட் சைஸை. ஸோ ஃபாண்ட் சைஸை மாற்ற என்ன பண்ணேன்? டெக்ஸ்ட்டு 2x எல்லாத்தையும் மாற்றிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? டெக்ஸ்ட்டு 2x மாற்றிட்டேன். இப்போ என்ன ஆயிருக்கு? என் ஸ்க்ரீனு ஸ்க்ரால் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ஸ்க்ரால் ஆகுது. இப்போ நான் இங்கே வந்து ஹச் ஸ்க்ரீன் கொடுக்காம ஹெச் ஃபுல் கொடுத்துட்டு பிஜி மைனஸ் ரெட் மைனஸ் 100 அப்படின்னு கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ கரெக்டாக அப்ளை ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுப்போம். ஸோ இங்கே என்ன கொடுக்க போகிறோம்னா ஹைட்டு கொடுக்காம மேக்ஸிமம் ஹைட் கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் ஹைட் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா ஸ்க்ரீனு அப்படின்னு கொடுத்துட்டோம். மேக்ஸிமம் ஹைட்டே என்ன தான் ஸ்க்ரீன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? அந்த சிவப்பு கலர் வந்து அங்கேயே முடிஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த ஓவர்ஃப்ளோன்னு எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதா இப்போ மேட்டர். ஸோ எனக்கு இந்த ஓவர்ஃப்ளோ கண்டென்ட்லாம் எனக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னா என்ன கொடுக்கணும்னா ஓவர்ஃப்ளோ ஹிடன். ஸோ இந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஓவர்ஃப்ளோ ஆன கண்டென்ட் வராது, ஸ்க்ரோலும் ஆகாது. ஓகேவா? இல்லை எனக்கு அந்த ஓவர்ஃப்ளோ ஆன கண்டென்ட் தெரியணும். ஸோ நமக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன கொடுக்கணும்னா விசிபிள் ஓவர்ஃப்ளோ விசிபிள் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிறதும் விசிபிள் ஆகும். ஸோ எனக்கு இப்படி இல்லை, எனக்கு அந்த சிவப்பு கலரோட சேர்த்து தான் விசிபிள் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரால் யூஸ் பண்ணலாம். ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரால். இப்போ என்ன ஆகும்னா எல்லாமே நமக்கு சிவப்பு கலர் தான் இருக்குது. தெரியுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே ஒரு டப்பாவும் கொஞ்சம் அது பார்க்கும்போது கொஞ்சம் கேவலமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா நமக்கு ஓவர்ஃப்ளோ என்ன டைரெக்ஷனில் ஆகுது? ஒய் டைரெக்ஷனில் மட்டும்தான் ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ஓவர்ஃப்ளோ ஒய்யில் மட்டுமே ஸ்க்ரால் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ ஓவர்ஃப்ளோ ஒயில் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்க்ரால் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அந்த கீழே உள்ள பார் வந்து போயிட்டு பார்த்தீங்களா? இப்போ வந்து ஓரளவு நீட்டாக இருக்கா? ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்னா ஓவர்ஃப்ளோவை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஓவர்ஃப்ளோவை இப்போ என்ன பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ளோட் முடிச்சிட்டோம், ஓவர்ஃப்ளோ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன். பொசிஷன் என்னங்க பொசிஷன்? ஸோ பொசிஷன் என்ன? பொசிஷனில் நம்ம என்னலாம் யூஸ் பண்ணுவோம்? ஸ்டாட்டிக் பொசிஷன் யூஸ் பண்ணுவோம், ஃபிக்ஸடு பொசிஷன் யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் அப்சல்யூட் பொசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைப் ஆஃப் பொசிஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம்னா ஸ்டாட்டிக், ஃபிக்ஸடு, அப்சல்யூட், ரிலேட்டிவ் வந்து ஸ்டிக்கி. இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ பொசிஷனோட ரிலேட்டடான சம் கிளாஸஸ் என்னன்னா டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட். ஸோ இதோட கஸ்டமைசேஷன் வேல்யூஸ். ஸோ டாப்புக்கு வேல்யூ எப்படிலாம் கொடுக்கலாம்னா 0லேருந்து 96, அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமைசேஷன் வேல்யூ என்ன கொடுத்துக்கலாம். டாப்புக்கு அதே மாதிரி தான் பாட்டம், லெஃப்ட், ரைட் எல்லாத்தையுமே இந்த கஸ்டமைசேஷன் வேல்யூ எவ்வளோ நாடு கொடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம கொஞ்சம் பின்னாடி போனோம்னா அந்த 4 டப்பா இருந்ததுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ நம்ம ரொம்ப பின்னாடி போயிட்டோம். ஃப்ளெக்ஸ் இருந்த வரைக்கும் வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா 4 டப்பா இருக்குது. ஹிடனில் இருக்குதா? வேண்டாம். இப்போ எனக்கு இங்கே ஒரு 4 டப்பா இருக்குது. இந்த 4 டப்பாவுக்கும் இப்போ கலரை மாற்ற போகிறேன். இது வந்து லைம், இது சியான், இது வந்து ஸ்லேட்.
ஓகே. இப்ப 4 இருக்கு. 4மே 4 டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, 4வது இருக்க பாக்ஸ வந்து பொசிஷன் அப்சல்யூட்டா மாத்தப் போறேன். ஓகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நம்ம ஒரு ரிலேட்டிவ் பொசிஷன் வைக்கணும். ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் எப்படிங்கன்னா, வெறுமனே ரிலேட்டிவ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இது ரிலேட்டிவ் பொசிஷன். ஸோ இப்ப நான் என்ன குடுக்கப் போறேன்? பொசிஷன் அப்சல்யூட்டா எத மாத்தப் போறேன்னா, 4வது பாக்ஸ அப்சல்யூட் பொசிஷனா மாத்தப் போறேன். ஸோ அப்சல்யூட் அப்படி மாத்திட்டேன். ஸோ இப்போ பொசிஷன் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ டிஃபால்ட்டாக என்ன பொசிஷன் வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஆப்சல்யூட்னு மாற்றினதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் காணாமல் போயிடுச்சு. எங்கெங்கே போயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எங்கெங்க? ஸோ ஃபோர்த்துக்கு கீழே ஃபஸ்ட்டு உள்ள பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ ஆப்சல்யூட் கொடுத்த சைல்டுக்கு போய் டாப் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா 0 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ டாப் 0 அப்படின்னு கொடுத்ததுனால இப்போ அந்த கீழே உள்ளவங்களுக்கு இல்லை தெரியுதா? ஓகே. இப்போ டாப் 0 குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன குடுக்க போறோம்னா, லெஃப்ட் வந்து லெஃப்ட் வேண்டாம். நம்ம ரைட் வந்து 0 குடுக்க போறேன். ரைட் வந்து 0 அப்படின்னு குடுத்துட்டேன். இப்போ என்னோட ஆப்சல்யூட் சைல்டு எங்க வந்துரும்? ரைட் சைடு வந்துரும். ஏன் வரல? வந்துருச்சு. எதுக்குங்க அந்த கண்டெய்னரை விட்டு வெளியே வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ கண்டெய்னருக்கு டிவ்வுக்கு நான் என்ன கொடுக்கல? ரிலேட்டிவ் கொடுக்கல. ஸோ அதுக்கு மேலே உள்ள டிவ்வுக்கு தான் என்ன கொடுக்குறது? ரிலேட்டிவ் கொடுக்குறேன். ஸோ எந்த ரிலேட்டிவ் பேரண்ட்டுக்கு எந்த பேரண்ட் வந்து ரிலேட்டிவ் இருக்கோ அப்சல்யூட் சைல்டு வந்து அங்கே தான் ஒட்டும். இப்போ நான் இந்த ரிலேட்டிவை எடுத்துட்டு இந்த டிவ்வுக்கு நான் இங்கே கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா இது உள்ள தான் ஒட்டும். ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்னா இதாக எடுத்துக்கணும், பேரண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? இது அப்சல்யூட். ஓகே. இன்னொன்று ஃபிக்ஸட் எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ இந்த 3வது டப்பாவுக்கு ஃபிக்ஸட் கொடுக்க போகிறேன். ஃபிக்ஸடு இந்த 3வது டப்பாவுக்கு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். என்னங்க ஆயிடுச்சு? 3வது டப்பா மறுக்க 1 இடத்துக்கு போயிடுச்சு. ஓகே. இதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? டாப் கொடுக்கலாம், லெஃப்ட் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன கொடுக்க போகிறோம்? இதை எங்கே பண்ணுவோம்? பாட்டம் கொண்டு போயிடுவோம். பாட்டம் 0 அப்படின்னு கொடுத்துட்டேன். பாட்டம் 0ங்க எங்கே வந்துச்சு? பாட்டம் 0க்கு வந்துடுச்சு. ஓகேவா? ஓகே. இப்படி தான் பொசிஷனை மாறி மாறி யூஸ் பண்ணணும். ஓகே. நம்ம பொசிஷன் டாபிக் பார்த்துட்டு இருக்கிறதுனால இன்னொரு டாபிக் இதோட சேர்ந்தாப்புல பார்த்துக்கோம். அது என்னன்னா இசட் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் இசட் இண்டெக்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ பாட்டம் 0ன்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? அந்த ஃபிக்ஸடுக்கு வந்து என்னன்னா டாப் 0 அப்படின்னு கொடுக்க போகிறேன். டாப் 0. டாப் 0ன்னு பார்க்கும்போது எங்கே வந்துடும்னா 1ஆம் நம்பர் டப்பாவுக்கு மேலே ஓடி வந்துடும். ஸோ இப்படி எனக்கு வரக்கூடாது. அது ஃபிக்ஸடாகவே இருக்கட்டும். இருந்தாலும் எனக்கு வந்து 1ஆம் நம்பர் டப்பா தான் அதுக்கு மேலே உள்ள லேயரில் வரணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இசட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு இசட் அந்த 1வது டப்பா வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதாவது மேலே வரணும். அந்த லேயர் வந்து மேலே வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறோம்னா அங்கே போய் இசட் மைனஸ் 50 அப்படின்னு கொடுக்குறேன். இசட்னா இசட் இண்டெக்ஸாக கொடுக்கும். ஸோ இசட் மைனஸ் 15 கொடுத்தோம்னா என்ன ஆச்சுன்னா எனக்கு 1ஆம் நம்பர் டப்பா மேலே வந்துருச்சு. ஓகேவா? புரிஞ்சா? ஸோ அந்த லேயர் பை லேயராக கொண்டு வரதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா இசட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இசட் இண்டெக்ஸில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0லேருந்து 50 வரைக்கும் இருக்குங்க. ஸோ இசட் மைனஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அதோட வேல்யூஸ்லாம் எனக்கு வரும். இசட் 0, 10, 20, 30, 40, 50 ஆகும். அதே மாதிரி மைனஸ்லேயே இருக்குது. -0, -10, -20, -30, -40 அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்குது. ஸோ இசட் இண்டெக்ஸை இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே கோடர்ஸ். ஸோ நம்ம டெயில்விண்டில் என்னெல்லாம் முக்கியமான டாப்பிக்கோ அதெல்லாம் கவர் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்கலாம். இந்த ஃபில்டர் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபில்டர், பிளர், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ வேறு என்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் என்ன ஸ்கேல் பண்ணுறது, ரொட்டேட், டிரான்ஸ்லேட், ஸ்கியூ இதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து இன்டராக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அதில் என்ன இருக்குன்னா ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அனிமேஷன், ட்ரான்சிஷன். ஸோ இதோட என்ன ஆகுதுன்னா டெயில்விண்ட் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அது என்னென்னா ரெஸ்பான்சிவ் பிரேக் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம என்னென்ன பிரேக் பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஸ்மால் எஸ்எம்னு ஒரு பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எம்டின்னு ஒரு பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். தென் எல்ஜி, தென் எக்ஸ்எல், இந்த பிரேக் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த பிரேக் பாயிண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் லைட்டாக ஒரு ஓவர்வியூவாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு சைஸ் வைக்க போகிறேன்.
என்ன பண்ணா ஒரு ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயர் பாக்ஸ் வைக்க போகிறேன். சைஸ் 96. ஓ கிளாஸ் நேமில் வந்து சைஸ் 96 கொடுத்துட்டு பிஜி மைனஸ் ஆக்வா அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா சேவ் பண்ணிட்டு நான் அவங்க போய் செக் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸில் வெளியே எனக்கு ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகணும்னா எனக்கு வந்து ரெஸ்பான்சிவ் செக் பண்ணணும். ஸோ இது நம்ம டெயில் பூட்ஸ்டாப் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்னா மொபைல் ஃபர்ஸ்ட் வியூக்காக. ஸோ டெயில்விண்டும் சேம் பர்பஸ் தான். நம்ம என்ன கோட் எழுதுமோ அது வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் வியூவாக இருக்கும். ஓகே, இதில் இன்னும் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் இருக்குது. நான் என்ன எழுதுறேன்னா எனக்கு வந்து டெஸ்க்டாப் ஃபர்ஸ்ட் வியூவாக எழுதுறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோட மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும்போது இந்த கலர் மாறணும் அப்படின்னு எழுதுறேன். ஸோ அப்போனா இந்த பிரேக் பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஸ்மால் மொபைல் ஸ்க்ரீன்னா என்னது ஸ்மால் ஸ்க்ரீன். ஸோ மேக்ஸிமம் விட்த் வந்து ஸ்மாலாக இருக்கும்போது எனக்கு என்ன இருக்கணும்னா பிஜி கலர் மாறணும். ஸோ பிஜி மைனஸ் ரெட்டாக மாறணும். ஸோ அந்த பிரேக் பாயிண்டை பாருங்கள். மேக்ஸிமம் விட்த் வந்து எஸ்எம்மாக இருக்கும்போது எனக்கு எப்படி மாறணும்னா ரெட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ போய் நம்ம ரெஸ்பான்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இன்ஸ்பெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸை குறைச்சிக்கிட்டே வர போகிறேன். ஸோ இப்போ குறைச்சிக்கிட்டே வரேன். 480 கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஸோ ஸ்மால் ஸ்க்ரீன் இங்கே வந்து ரெட் ஆயிடுச்சு. ஸ்மால் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு, ரெட் ஆயிடுச்சு. இது ஸ்மால் ஸ்க்ரீன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எல்லா பிரேக் பாயிண்ட்டுக்குமே எழுதலாங்க. ஸோ இதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அதுக்கு ஒரு செப்பரேட்டாக என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஹோவர் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து இன்னொரு செப்பரேட்டான ஒரு வீடியோ போட்டலாம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்கலாம், இல்லை சம் கண்டென்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அடுத்த வீடியோ ட்ரை பண்ணலாம். ஓகே கோடர்ஸ், நம்ம வந்து டெய்ல்விண்டில் ஒரு 75% ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ரிலீவ் பண்ணுற கண்டென்ட்ஸ்லாம் நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணி போட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்குன்னா tailwind.css வெப்சைட் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.